ஹே கைஸ் நண்பா, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நண்பா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ கீழே வந்து ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ, நம்ம நிறுவனத்தை நாம் ப்ரமோட் பண்ணுறதை விட இன்ஸ்டாவில் சில யூடியூபர்ஸ் பண்ணுற ப்ரொமோட் நம் நிறுவனத்தை மேலும் உயர்த்திக்கிட்டே போகுது. இது எப்படி இருக்குன்னா, சுறா படத்தில் விஜய் பற்றி அந்த வில்லனே புகழ்ந்து சொல்லுவான் பாருங்கள், அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அந்த ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். இதை பார்த்துட்டு இன்னொரு நண்பர் வந்துட்டு, என்ன சொல்கிறீங்க ப்ரோ, சூப்பர் ப்ரோ அப்படின்ட்டு நேற்று ஒரு வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். பட் இந்த ஒரு கமெண்ட்ஸை பார்க்குறப்ப எனக்கு சிரிப்பு வந்துச்சு. பட் என்னடானாக்கா, ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நிறைய யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பற்றி நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல. ஸோ அதுக்கு அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்து படித்தேன்பா. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் பார்த்திங்கன்னா, நேற்றுக்கு வீடியோவில் இன்னொரு கமெண்ட்ஸ் வந்து படிச்சிருந்தேன். அதை பற்றி சொல்லியிருந்தேன். அந்த கமெண்ட்ஸுக்கு இன்னொரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ப்ரோ, மை வித் ரெட்ஸ் வேறு லெவல், 1000 ரூபாய் கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்க. எதுக்காக அவர் அப்படி சொல்லிகிட்ருக்காருனா, ஆக்சுவலாக நேற்று போட்ட வீடியோக்கே இன்னொரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து நிறைய கேஸில் வந்து ஃபெயில் பண்ணி போயிட்டுருக்குல்ல, மை வித் ரெட்ஸ் பற்றி நெகட்டிவாக, அந்த போல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்பில் இல்லாத ஒரு நபர்கள், அந்த ஆப்பை பற்றி தெரியாத நபர்கள் பார்த்தீங்கன்னா யாரோ என்னவோ சொல்லிவிட்டு மோசடி சொல்லிவிட்டு இவர் வந்து சொல்கிறாரு, நண்பா நான் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா 6 மாதம் தான் இருக்குன்றேன், அதுக்கப்புறம் இருக்காதுன்னு அவர் வந்து அது போல் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து சொல்கிறாரு. பட் நான் வந்து சொல்கிறேன்னா, அவருக்கு வந்து பெட் பண்ணுறேன், நீங்கள் வந்து அந்த டாஸ்க்கு ரெடியா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். பட் நண்பா, இந்த டாஸ்கில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க அப்படின்றது தான் அந்த ஒரு கமெண்ட்டுக்கான ஆன்சர் நண்பா. சூப்பர் ப்ரோ, மை த்ரெட்ஸ் வேறு லெவல், 1000 ரூபா கண்டிப்பாக நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க அப்படின்ற போல் அந்த ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். இருந்தாலும் அந்த நபர் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்குக்கு ஜாயின் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் எந்த ஒரு ரிப்ளைவும் இல்லை. இருந்தால் அந்த ஒரு நண்பர் இந்த வீடியோவை பார்த்துட்டு அகைன் டாஸ்கில் ஜாயின் பண்ணதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதுபோல் நீங்கள் யாராச்சும் நெகட்டிவாக இல்லை நண்பா கன்ஃபார்ம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, 6 மாதம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்கன்னு நீங்கள் யாராச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ பெட் பண்ணுறதுக்கு ரெடினா இந்த வீடியோக்கு டெலகிராம் குரூப் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ டாஸ்க்குக்கு ரெடினா பார்த்துங்க, 1000 ரூபா பெட்டு. ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த கம்பெனி ரன் ஆயிடுச்சுன்னா நீங்கள் எல்லோரும் ஜிபே பண்ணிடணும். பட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை, அந்த ஒரு நண்பர்களுக்கு சொல்கிறேன், அப்படி யாராச்சும் நீங்கள் சேலஞ்ச் ஆகிருக்குதுன்னா மறக்காமல் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க நண்பா. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து நிறையவே வந்து ப்ரோ மை வித் ரெட்ஸில் எப்படி ஜாயின் பண்ணதுன்னு கேட்குறீங்க நண்பா. டெலகிராம் குரூப்பில் லிங்க்கை கிளிக் பண்ணி ஸோ அட்மின்கிட்டே சொன்னீங்கன்னா டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த் அண்ட் பின்கோடு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நம்ம கிளிக் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளால் ஆப் வந்து ஒர்க் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி சொன்னது தான், ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து 5 ரூபா எடுத்துக்கலாம். ஸோ அப்புறம் உங்களுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் என்ன எதுன்னு தெரியல, யூடியூப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர்கள் வேறு லெவலில் யூடியூப்ஸில் வீடியோ நிறையவே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சர்ச் பண்ணவே நிறைய வீடியோ வரும், நீங்களும் பார்த்து கிளாரிஃபை ஆகிடலாம். ஸோ ஓகே நண்பா, அடுத்த விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறையவே டவுட் அந்த போல் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனில் என்ன டவுட் இது போல் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் உங்களுக்கு குயிக்காக தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் டெலகிராம் குரூப்பில் நீங்கள் கேட்டுக்க நண்பா. ஸோ அதுக்கான ரிப்ளைவும் நம்மளுடைய நண்பர் வந்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க நண்பா. ஸோ ஓகே நண்பா, அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். ஸோ அந்த வீடியோவில் தான் வீடியோ பார்த்தது நன்றி நண்பா. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. முக்கியமாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவும் கொடுங்க நண்பா. நம்மளுடைய சேனலுக்கு சொல்கிறேன். ஸோ அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நண்பா. நண்பா பாய்.